ஹாய் கைஸ், நம்ம தமிழ் சேனல் நாட்டோ ஷிப்புடன்ல எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் வீட்டில் போயிடலாம். இதுதான் லாஸ்ட்டாக போச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. கரெக்டா வந்துச்சு. அப்பா செம்ம ஷார்ப்புங்க. இந்த ஸ்பீடை தாண்டா எதிர்பார்த்தது. இதுதான் கரெக்ட். போ டக்குன்னு போ. நைட்டு ஃபுல்லாக உறிஞ்சிட்டு இருக்கானுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வழி அனுபவிச்சுட்டு இருப்போம்ல. நீ அதையும் கூட கொண்டு போறியா? காலத்தோட கட்டாயத்தினாலதான் நான் அவனை சந்திக்க போறேன். அப்படி ஒருவேளை நான் அவனை பார்த்தேன்னா கண்டிப்பா எனக்கு இது தேவைப்படும். பாட்டியும் கூட போதா? இத்தனை காலம் நான் வாழ்வேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அங்கதான் ஒளிஞ்சிருக்காங்கன்னு உறுதியா தெரியுமா? தாராவோட வாழையை கண்டுபிடிச்ச பாய். அவங்க எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. அப்ப சரி, நீ இன்னும் எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்ய வேண்டியிருக்கு. தம்பி, நருட்டோ எழுந்திருச்சுக்கோ. சரி சரி போதும், நீ சீக்கிரமா கிளம்பு பாப்போம். சரி, அப்புறமா சந்திக்கலாம் நருட்டோ. எவ்வளவு வேகமா இந்த விஷயத்த முடிச்சது. அங்கேயும் டிராவல் ஆகினே இருக்குது. ககாஷி சென்சை அந்த அகாட்ஸ்கி எங்க இருக்காங்கங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஆமா, சீக்கிரமா ரெடியாக நம்ம கிளம்பணும். ஓடு ஓடு ஓடு. என்னது, காரா இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஆமா மேம், அகாட்ஸ்கி இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. லீஃப் வில்லேஜ் நிஞ்சா இப்போ அந்த இடத்துக்கு தான் போக போறாங்க. நாமளும் அவங்க கூட போகணும். சீக்கிரமா ஒரு பர்சியன் ஸ்குவாட் ரெடி பண்ணுங்க. தாமதிக்காதீங்க. கண்டிப்பா மேம். பெரிய படையே போகுது இப்போ. டிமாரே, கான்கரோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இப்போ எங்கேயும் போக முடியாது. உனக்கு இப்போ ஓய்வு தேவை. என்ன ஆனாலும் காராவை காப்பாத்துவேன்னு நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். அவளும் காரா விட்டு கொடுக்க மாட்டாள்ல. இந்த ரெட் மார்க் இல்லாம எவ்வளவு வித்தியாசமா இருக்கு அவன் ஃபேஸ். எல்லாருமே ஸ்மார்ட்டாக தான் இருக்கானுங்க. என்னது இது? சாண்ட் வில்லேஜ்ல இருந்து ஒரு ஸ்குவாட் வராங்க. நம்ம அவங்க கூட சேர்ந்து தான் வேலை செய்ய போறோம். அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம சேர்ந்து கிளம்பலாம். லேட் ஆனதுக்கு மன்னிச்சிடுங்க. டெமாரி, எல்லாருமே வந்தாச்சா? ஓகே, இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. வாங்க எல்லாரும் கிளம்புவோம். நில்லுங்க. டிமாரே, நீயும் உன்னுடைய குரூப்பும் இங்கதான் இருக்கணும். நம்ம கிராமத்துக்கு பாதுகாப்பு தேவை. அப்ப காராவை காப்பாத்த யாரு போவாங்க? மேலிடத்துல இருந்து உத்தரவு போட்டிருக்காங்க. நம்ம ஊர்ல காசைக்காக இல்லைங்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா இதுதான் வாய்ப்புன்னு எதிரிகள் நம்மளை தாக்க வாய்ப்பு இருக்கு. அதனால கிராமத்தை நம்ம பாதுகாத்தாகணும். என்ன சொல்றீங்க? இங்க வந்தாவணுமா? காரா நம்ம கிராமத்துக்கு திரும்ப வரதை விட பாதுகாப்பான விஷயம் வேற எதுவும் இருக்காது. லீஃப் வில்லேஜ் நிஞ்சாஸ பாருங்க. காராவை காப்பாத்துறதுக்காக அவங்க கிராமத்தை விட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. இங்க ஒரு ஆளாவது போனோம்ல. இல்ல, அவன் நமக்கு தான் காசைக்காக. ஸ்டான்ஷனோ பீஸ் தான் காராவை காப்பாத்த போய் ஆகணும். என்ன மன்னிச்சிடு. அவங்க கூட நான் போக போறேன். பாட்டி
கனெக்டடாவே இருந்துக்க மாட்டாங்கல்ல. இதுதான் காண்டாவுது. கூட சேர்ந்தவங்க தான் போகணும்னா காராவை நான் காப்பாத்த போறேன். ஆனா ஜியோ பாட்டி உங்களுக்கு வயசாயிடுச்சு. ஆமா, நான் ஏற்கனவே ரிட்டையர் ஆயிட்டேன். அதனாலதான் எனக்கு பிடிச்சதை செய்ய முடியும், நான் போறேன்னு சொல்றேன். எல்லாம் சரிதான். ஆனா பயணம் சுலபமா இருக்காது. இங்க பாரு, உங்களை மாதிரி நான் ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது. ம். நீங்களும் போக மாட்டீங்க, போறவங்களையும் தடுப்பீங்க. அது மட்டும் இல்ல, என் பேர பிள்ளைய பார்த்து ரொம்ப நாளாச்சு. அவனை சந்திக்கிற உங்க வாய்ப்பு பேரனுக்காக எனக்கு போறாங்க கிடைச்சதில்ல. இவங்க. அவனுங்களாம் எங்க மிருகத்தனமாகறானுங்க. இந்த பாட்டி போய் என்ன பண்ண போகுது? நேரம் ஆயிடுச்சு. நாங்க எல்லாமே இப்ப கிளம்பி ஆகணும். உங்க உதவிக்கு நன்றி. கவுன்சில் கிட்ட பேசி அவங்களோட முடிவை மாத்த முயற்சி பண்ணி பார்க்கறேன். கவலைப்படாதீங்க. மோசமான ஊருடா இது. வந்துருவோம். நீங்க வந்து சேர்றதுக்குள்ள காராவை நாங்க காப்பாத்தி கூப்பிட்டு வருவோம் பாருங்க. சரி, அப்புறம் சந்திக்கலாம். எவன்டா உங்க ஊருக்கு தலைமை? அவனை போட்டு தரனா சரியா போகுது. இல்ல இத்தனை வருஷத்துக்கு சாண்ட் வில்லேஜ் எப்படிதான் போயிடுச்சதுன்னே எனக்கு தெரியல. உங்க ஆள் போறாங்க, உங்க ஆளுங்க போங்கடானா. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. காராவை காப்பாத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆனா இந்த கைகளை மீறி நான் என்ன பண்றது? நீ மட்டும் வித்தியாசமா பாரு. ஹேய், ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுமையா போங்க. கிளம்புனதுல இருந்து பிரேக் இல்லாம ஸ்பீடா ஆமா. போயிட்டோம். நாம கொஞ்சம் ஓய்வு எடுத்தா நல்லா. அம்மா ஓய்வே எடுக்கல, அவங்களாம் ஓய்வு எடுத்துட்டு வந்தாங்க. இதுக்குதான் அப்பப்ப பயிற்சி எடுக்கணுங்கிறது. லே, கொஞ்சம் முன்னாடி பாரு. யாரு? ஆ. கொஞ்சம் நில்லு. இவங்களை கூட்டு போறதுக்கு தான் அனுப்பிச்சிருக்காரு. இந்த காய் டீம் வேற லெவலுங்க, ரெஸ்டே எடுக்கல. உன்னை ஒரு கேள்வி கேட்கலாமா? அந்த அக்காட்ஸ்க்கு எப்போல இருந்து உன்னை பின்தொடர்ந்துட்டு இருக்காங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து. சரியா சொல்ல தெரியல. அக்காட்ஸ்கியை சேர்ந்த 2 பேர் நருட்டோவை தேடி லீஃப் வில்லேஜுக்கே வந்திருந்தாங்க. ஆனா அந்த சம்பவம் நடந்தது 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவங்களை காணோம். இப்போதான் திரும்ப வந்திருக்காங்க. இத்தனை வருஷம் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் தெரியல. அவங்க முன்னாடியே ஆட்டத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா ஏன் தாமதிக்கிறாங்கன்னு தான் தெரியல. ஒரு நரோட்டோ வரணும்னு வெயிட் பண்ணியிருப்பாங்க. சுத்தியே இருந்ததால அவரை பார்த்து அவங்க பயந்து ஓடி இருக்கலாம். கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரி கிடையாது. அவங்க இவ்வளவு நாள் காத்திருந்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். என்ன காரணம்? அது என்ன காரணம்? ஒருத்தருக்குள்ள இருக்கிற சக்தி வாய்ந்த டெய்ல்ட் பீஸ்ட் சக்தியை பறிக்கணும்னா நிறைய முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டி இருக்கும். அதனாலதான் இவ்வளவு நாள் அவங்க பொறுமையா இருந்திருக்காங்க. ஓ, காராக்குள்ள எவ்வளோ பவர் இருந்தா எவ்வளோ டைம் எடுக்கும். ஒரு நாள் ஃபுல்லா உறிஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, அது என்ன பீஸ்ட்? அடேங்கப்பா, நீ சுனாடியோட மாணவின்னு சொன்னாங்களே, இந்த விஷயம் கூட தெரியல. ஆச்சரியமா இருக்கு. உங்க லீஃப் வில்லேஜ்ல தான் அந்த 9 ஃபாக்ஸ் இருக்கிறதா உங்களுக்கு தெரியுமா? அந்த 19 ஃபாக்ஸை பத்தி நாங்க யார்கிட்டயுமே பேச மாட்டோம். ஏன்னா அது ஒரு டாப் சீக்ரெட். ஓ அப்படியா? அது ரகசியமா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. டெய்ல்ட் பீஸ்ட்ங்கிறது ஒரு டீமன் ஸ்பிரிட். அதுக்கு பல வால்கள் இருக்கும். சாட் வில்லேஜ்ல ஒரு சிங்கிள் டெய்ல்ட் பீஸ்ட் பல வருஷங்களா இருக்கு. அதுதான் காரா உடலுக்குள்ள சீல் செய்யப்பட்ட ஷுகாக்கு. அப்படின்னா காக்கும். இந்த உலகத்துல இன்னும் நிறைய டீமன் ஸ்பிரிட்ஸ் இருக்கா? அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டியே. இந்த உலகத்திலேயே மொத்தம் 9 டீமன் ஸ்பிரிட் இருக்கு. 9 தான் இருக்கப்போ. ஒவ்வொரு டீமனும் ஒவ்வொரு விதத்துல சக்தி வாய்ந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு டீமனுக்கும் அதோட டெய்ல் எண்ணிக்கை மாறும். சாண்ட் வில்லேஜ்ல இருக்கிற டீமன் பீஸ்டுக்கு ஒரே ஒரு டெய்ல் தான் இருக்கும். அதே மாதிரி 2 டெய்ல் 3 டெய்ல் ஸ்பிரிட் எல்லாம் நிறைய இருக்கு. இப்போ வால் அதுக்கு ஏத்த மாதிரி. லீஃப் வில்லேஜஸ் இந்த 9 டெய்ல்ட் ஃபாக்ஸ்
இந்த மாதிரி டீமன் பீஸ்டுக்குள்ள அளவு கடந்த சக்கரா எனர்ஜி இருக்கும். நடந்த பல போர்கள்ல பல நாடுகள் டீமன் பீஸ்ட அடைய முயற்சி பண்ணி இருக்காங்க. அதோட சக்தியை போருக்காக பயன்படுத்த ஆசைப்பட்டாங்க. ஆனா இந்த டெய்ல்டு பீஸ்டோட சக்தியை மனிதர்களால சமாளிக்கவே முடியாது. அதை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியல. இந்த அகாட்ஸ்கி இப்ப எதுக்கு இதை செய்யறாங்கன்னு தெரியல. இந்த மாபெரும் சக்தி கண்டிப்பா அவங்க கைக்கு கிடைச்சிருச்சுன்னா அவங்க என்ன வேணாலும் பண்ண முடியும். டெய்ல்டு பீஸ்டுக்கு அமைதினா என்னன்னே தெரியாது. அதுங்க வெளியில வந்தா அவ்வளவுதான். அதனாலதான் உலகம் முழுக்க பல நாடுகள்ல 9 டெய்ல்டு பீஸ்ட அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த அகாட்ஸ்கி கூட்டத்தோட வாடையை கண்டுபிடிச்சு அவங்க இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்க சொல்லி கக்காஷி எங்க 8 பேரும் அனுப்பி வச்சிருக்காரு. லீஃப் வில்லேஜ் அண்ட் சாண்ட் வில்லேஜோட எல்லைக்கு நடுவுல இருக்கிற லேண்ட் ஆஃப் ரிவரை நோக்கி தான் அவங்க போயிட்டு இருக்காங்கிறத நாங்க கண்டுபிடிச்சோம். லேண்ட் ஆஃப் ரிவர்ஸா? சரியா சொன்ன. லீஃப் வில்லேஜ்ல இருந்து சாண்ட் வில்லேஜ்க்கு போற ஸ்பாட்ல நீங்க தான் பக்கத்துல இருக்கீங்க. அதனால தான் லேண்ட் ஆஃப் ரிவருக்கு உங்களை நேரம் வர சொல்லி இருக்காங்க. ஓ, இவங்க கிட்ட இருக்காங்க. சட்டை போட்டு கிளம்புவோமா? நான் உங்களை வழி நடத்துறேன். என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. போற வழியில மத்த விஷயங்களை சொல்றேன். ராமா, அவர் சொன்னதை கேட்டீங்கல்ல? கிளம்பலாமா? என்ன அதுக்குள்ளயா? கிளாசிக்ல வந்தான். அந்த ஃபைட் அப்போ சாஸ்கே நருட்டோ அப்போ உள்ள இருந்து ஒருத்தன் தானே. புரியால. இங்கேயும் இருக்கா அங்கேயும் இருக்காயா? எப்படா? எப்படியா காப்பாத்துன அவனை. எவ்வளவுதான் உரியாது. நாம ஒளிஞ்சிருக்கிற இடத்தை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. எதிரிகள் கூடிய சீக்கிரம் இங்க இவன் வந்து சரியான ஸ்பை போல இருக்கு. சக்தி வாய்ந்த திறமையான ஆபத்தான ஒரு எதிரி. அவன் தான் லீஃப் வில்லேஜை சேர்ந்த மைக்காய். மைக்காயா? அது யாரு? அவன் ஒரு எலிட் லீஃப் ஷினோபி. டாய்ஜுட்சுல பெரிய மாஸ்டர். ஏய், குறைச்சி எடை போடக்கூடாது. கக்காஷி பத்தி கூட யாரும் கவலைப்படல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவனோட ஜிட்ஸுவை அவனுக்கு எதிராக பயன்படுத்தணும். நான் போறேன். அவனை எதிர்க்கிறதுக்கு நான் போறேன். யாரா நீ? ஹாஸ்ட கண்டுபிடிக்க தவறுனதுக்கு நான் எதையாச்சும் செய்யறேன். இல்ல, அவனை நான் பாத்துக்கிறேன். அவன் கூட போட்டு போட்டு வராங்களே. ஒரு பழைய கணக்கை தீக்கிறதுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு. அப்ப சரி, நம்ம கூட்டத்தில் உனக்கு தான் சக்கர எனர்ஜி அதிகமா இருக்கு. அந்த ஜிட்ஸுக்கு உன்னால மட்டும்தான் இப்ப பயன்படுத்த முடியும். சீக்கிரமா கிளம்புக்கு சாமி. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. முக்கியமான விஷயம், உன்னோட சக்கரால 30% தேவைப்படும். ஒரு வழியா நாம திரும்ப சந்திக்க போறோமா? அன்னைக்கு என்ன எட்டி உதைச்சதுக்கு பதிலடி கொடுத்துடலாமா? நீ சண்டை நடந்துச்சு. அடப்பாவி. ஆனா காய் பேர் கேட்டா அலர்னானுங்க எல்லாரும். இது யாரு? பார்க்க புதுசா இருக்கா? மக்கள் என்ன லீஃப் வில்லேஜோட பேட்டில் பீஸ்ட்னு சொல்லுவாங்க. நான் தான் ஒயிட் காய். அதான் ஓட்டி அமிச்சாரு. ஆனால் எட்டாச்சா மட்டும் காட்டல. இல்ல இருக்கான், அவனும் தான் இருந்தான். கண்ணு இருந்துச்சு, ரெட் கண்ணு. அவன் தான் வரான் போல. அந்த சுறாமீனா எங்கடா இருக்காம? அது நமக்கு பின்னாடி இருக்கு. எங்க? அட்டவங்க
அவனே தான், இந்த சுறா தான். அன்னைக்கு அடி வாங்கி ஓடிட்டு நீங்களா போஸு. ஒரு நிமிஷம் பொறுமையா இருக்கு. இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா காய் சென்சே? யார் நீ? யார் நீயா? நீங்க தான் பார்த்துருக்கீங்களே அவனை. அது எங்க இருந்து வரீங்க, யாரு நீங்க அப்படி கேக்குறான் போல. டப்பிங் டீ தப்பா இல்லை அவர் மறந்துட்டாரா 3 வருஷம் ஆனதுனால? இல்லை அவங்களுக்கு கூட இட்டாச்சு விஷயம் அதெல்லாம் தெரியாது இல்லை, அதனால கூட இருக்கலாம். அங்க இருந்துட்டு எல்லா இடத்துக்கும் போறாங்க. இல்லைப்பா அந்த ஃபைட்டை போய் மண்ணில் இருந்து தானே வந்தான். நிறைய பேர் வந்து இது பேர் இங்கே தான் இருக்கான், ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்கான். எப்படின்னு தெரியல. ஓ அது நான் தான் சொன்னேனே, அந்த ஜிஞ்சுரிக்கு ஹோஸ்ட் நம்ம நினைச்சதை விட ரொம்பவே சக்தி வாய்ந்தவன். உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னேன்ல. ஒரு சீக்ரெட் ஆபரேஷன்ல எப்படி செயல்படணும்னு கூட தெரியாம எடுத்து வச்சிருக்க. யாரு நானா? நீங்க செட் பண்ண ட்ராப்ஸ் கூட தான் ஒழுங்கா வேலை செய்யல. நான் ஏதாவது சொன்னா உன் முகமுடி தாண்டா காட்டி கொடுத்துச்சு. நாம இப்படி சண்டை போடுறது நல்லதில்லை. எல்லாரும் இந்த சுற்றுல கவனத்தை செலுத்துங்க. இந்த தடவை யார் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் போறேன். இந்த வாட்டி கண்டிப்பா நான் தான் போவேன். இந்த தடவை லீப் ஷினோபி போறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. இட்டாச்சியா? இட்டாச்சு. அப்ப சரி, இதுதான் நம்மளோட இறுதி முடிவா? திரும்ப இட்டாச்சு கூடயா? ஐயோ இவன் டேஞ்சர் ஆச்சு. ஆமா யார் இது? அதுக்குள்ள வந்துட்டியா? அந்த கண்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். ஒருவேளை அவனா இருக்குமோ? பாட்டிக்கு எல்லாம் தெரியும். நீ யாருன்னு எனக்கு தெரியும். 2 இடத்துல ஃபைட்டு தான். இதை நம்பவே முடியல. அவனுக்கு கூட இருக்க சக்கர எனர்ஜி பயங்கரமா இருக்கு. நருட்டோவை தவிர வேற யாரையும் இவ்வளவு சக்கராவோட பார்த்ததே இல்ல. அவர்ட்டோ மாதிரியா? உன்னோட ஹேர் கட் மாதிரியே உன் ஞாபக சக்தி மோசமா இருக்கு. அப்படின்னா இது கண்டிப்பா ஆமா என் மறந்துட்டுக்கிறாரு. வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நாம ஏற்கனவே உன்ன மாதிரி பிஸ்கட்லாம் ஞாபகம் வச்சுக்குது இல்லடா. உன்ன மாதிரி சக்தி வாய்ந்தவங்களுக்கு மூளை கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு சொல்றது உண்மைதான் போல. கவலையே படாத. கூடிய சீக்கிரம் நான் யாருங்கிறது உனக்கு ஞாபகம் அடி வாங்கி பாரு. கக்காஷி இப்பயாவது முன்னேற்படா இருப்பாரா? நேரம் மனசுக்குள்ள நிறைய பிளான் போயிட்டு இருக்கோம் அவருக்கு. இவன் தான் இட்டாச்சி. கக்காஷினாலதான் சமாளிக்க முடியும். இதுதான் ஹிட்டாச்சியா? இவதான் சாஸ்கேவோட சகோதரனா இருக்கணும். இந்த எபிசோட்லிங்க எனக்கு வந்து சாண்ட் வில்லேஜ் மேலே செம்ம காண்டாகுது. அது ஏனே தெரில. ஏன் தான் அப்படிங்கிறாங்க. எவன்டா அவன் தலைமை முதல்ல அந்த மூச்சை காட்டுங்கடா. என்ன உருப்படியாக என்னங்கிறானுங்களா அந்த கிராமத்தில். உங்கள் ஆள் போயிருக்கான், உங்களுடைய தலைவன்டா ஒரு ஒக்காதி அவங்க ஊருக்கு அவன் போயிருக்கான். அவனுக்காக நீங்கள் தான் லீஃப் வில்லேஜ்லேருந்து ஹெல்ப்புக்கு ஆள் கேட்டீங்க. அவங்க வந்து ரெடியாகி அவங்க ப்ரிப்பேராக இருக்காங்க. ஒருத்தர் கூட அனுப்ப மாட்டோன்னா என்னடா இது? அக்கறையே இல்லாத மாதிரி தான் காட்டுது. இவங்களுக்கு பெருசா அந்த பதட்டம் இருக்கிற மாதிரியே தெரியல. மேல சொல்லிட்டாங்க, இங்க வந்துட்டாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு எதுவும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. எங்களுக்கு பெருசா அதுல இது அப்படின்ற மாதிரியே இருக்காங்க. எனக்கு எதான் ஆச்சரியமா இருக்கு, இந்த காரா ஜென்ரேஷன் வரைக்குமே எப்படி இவங்களாம் பொழைச்சி வந்தாங்க, எப்படி எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அந்த வில்லேஜ் இருக்குன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இப்போ என்ன இது லீஃப் வில்லேஜ் அமிச்சிட்டு அவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இருப்பீங்களா? எனக்கு புரியல. இப்போ உங்க ஆள்லேருந்து ஒருத்தர் போனா தானே அது வந்து நல்லா இருக்கும். அவங்கள அமிச்சிட்டு அவங்களுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா ஹெல்ப் கேட்டீங்க. அப்போ எப்படி அது உங்க சேஃப்டி, உங்களுடைய கிராமம், உங்களுடைய இதுவும் பாக்குறீங்க? அது நல்லாவே இல்லைங்க. இந்த கிராமமே எனக்கு பிடிக்கல. காரா அண்ட் டெமாரி, அவன் அந்த காங்குரோ, இவங்க 3 பேர் தவிர வேற யாருமே அந்த கிராமத்துல பிடிக்கல. ஏன் அப்படி இருக்காங்க தெரியல. அந்த ஒருத்தர் மட்டும் பொறுப்பாக இருக்கார், அந்த ஷினோபி ஒருத்தர். அதை தவிர்த்து வேற யாரு மேலேயுமே ஒரு பெரிய இம்ப்ரெஷனே வரல. என்னடா அது ஊருது அப்படின்ற மாதிரி இருக்கு. இவங்களுக்காக தான் காரா வந்து அவ்வளோ ஃபைட் பண்ண, யாருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, மணல்லாம் போட்டு அவ்வளோ பாதுகாத்தா. அந்த குடும்பம் அவங்களுக்கு ஃபீல் வரல.
உங்களுக்காகவா போய் அவன் இவ்வளோ உயிரை குத்து போறான்னுங்கிறான்றது எனக்கு அதான் சொல்கிறேன், கோவம் வெறுப்பாகுது. இவனுக்காக ஒருத்தன் அவ்வளோ பண்ணிட்டு இருக்கான், நீங்கள் என்னடானா ஃபஸ்ட்டுங்க. இது ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு. அந்த பாட்டி இந்த வயசான காலத்தில் அது கூட அவங்க பேரனை பார்க்கணுன்றதுக்காக போகுது. காராக்காகவோ இதுக்காகவோ போகல, போய் பேரனை பார்க்கணும், இத்தனை வருஷம் நான் வெயிட் பண்ணேன்றது அதுக்காக அது கூட போகுது. அது கூட வேற ஒன்றுமே இல்லை, ஒரு கனெக்டே இல்லைங்க எனக்கு. அடுத்து அந்த அக்காட்சுக்கில் இருக்க ஒருத்தன் வந்து பயங்கரமான ஸ்பையாக இருக்காங்க. அங்கே தான் இருக்கான் உள்ளே, ஆனால் அங்கே இருந்துட்டே எல்லா இடத்துக்கும் ட்ராவல் ஆகிறான். இங்கே காய் வரதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, கக்காஷி வரதையும் கண்டுபிடிச்சிட்டான், எல்லா இடத்துலையுமே இருக்கான். இப்படிலாம் ஆள் இருந்தால் எங்கேருந்து இவனுங்களை கிட்ட வர்றது? அவர் சொல்லியிருந்தாரு போல இருக்கு, 30% இங்கே வேணும்னுது அப்படின்ட்டு. அது 30% மட்டும் அங்கே இருக்காங்க போல, மீதி மற்ற பெர்சன்ட்லாம் வந்து வெளியும் போயிட்டு வந்துட்டு அப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து உள்ளே இருக்க எல்லாருமே காயை பற்றி தாங்க டிஸ்கஸ் பண்ணாங்க. கக்காஷி இருக்காரு, அந்த டீம் இருக்குது, நருட்டோ இவ்வளோ பெரிய இதுவெலாம் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு காய் மேலே தான் இவங்க வந்து கண்ணாக இருந்துச்சு. அவரை சமாளிக்கிறது கஷ்டம்ன்ட்டு பதட்டமானானுங்க. அப்போ அவர் தான் பவர்ஃபுல்லுன்றது போல் அவரை பற்றி தான் டிஸ்கஸ்கே பண்ணாங்க அங்கே. ஆனால் இவங்க வர்றது அவங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ அவங்க வந்து இவங்க பேசிட்டு இருந்து கேட்டதுனால காயம் தெரிஞ்சு சொன்ன கக்காசி டீம் நரோட்டெலாம் வராங்கன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இல்லை இப்போ என்ன சொல்கிறேன், ரெண்டு பக்கம் பார்க்குறப்பையும் அவனுக்கு வந்து இதுக்கு தான் வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாங்க எல்லாருமே. இது காயின்றப்போ எல்லாருமே பேசினானுங்க, நீயா நானா அவனா அப்படின்றப்போ ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு சொல்கிறேன். ஜிஞ்சுரிக்கு பற்றி அந்த பாட்டி வந்து அழகாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் குழப்பத்திலேயே அந்த இது வந்து அந்த 1 to 9 வரைக்கும் தானே, அதுக்கும் மேலே இருக்கா, எல்லாத்துக்கும் அந்த பாட்டி ஆன்சர் பண்ணிச்சு. ஸோ 1 to 9 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ ஒன்றுக்கு ஏற்ற மாதிரி அந்த வால் மாறும் போல், 2க்கு 2 3க்கு 3ன்னு வால் மாறும் போல். ஸோ இவனுக்கு இதை தான் வேட்டையாடிட்டு இருக்காங்கன்றது தான். இப்போ இந்த 3 வருஷத்தில் வந்து காரா அண்டு வந்து நருட்டோ மட்டும் இல்லை, இப்போ வேறு என்ன இருந்திருப்பாங்களே, வேறு என்ன கூட பிடிச்சிட்டு இருக்கலாம்ல இந்நேரம். ஸோ இந்த 3 வருஷம் அவனுக்கு அதை கூட பண்ணி இருந்திருக்கலாமோன்னு ஒரு டவுட்டு இருக்குது. இவனை தவிர்த்து அவங்களே வேட்டையாடி இருக்கலாமே. ஸோ அந்த பிளான் என்ன நடந்திருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்குது. அந்த கிளாசிக்கில் போன இட்டாச்சு இப்போ திரும்ப வந்திருக்கான், திரும்ப அதே கக்காஷி கூட தான் வருது. இது எப்படின்னு தெரியல. இப்போ அந்த டைமுக்கு வந்து அவர் உஷார் ஆகலை, அதனால டக்கு டக்குன்னு நடந்துச்சு. அவர் யோசிக்கிறதுக்குள்ள பண்ணுறதுக்குள்ள இல்லை மாட்டிக்கிட்டாரு. பட் இப்போ கக்காஷிக்கு ஒரு ஐடியா இருக்கும், இவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்ற ஐடியா இருக்கும். என்ன ப்ரிப்பேர் ஆகிருப்பாரா, இதை எதனா பண்ணுவாரான்றது தெரியல. அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி பயம்தாங்க. இத்தனை பேர் என்ன பண்ணிட்டானா என்ன பண்ணுறது. ப்ளஸ் வந்து நருட்டோ வேற இருக்கான். ஸோ அவனும் டார்கெட் தானே, அதனால கொஞ்சம் ஒரு பதட்டம் ஆகுது. அது என்ன நடக்க போது பார்க்கலாம். அங்கே எனக்கு காயை பற்றி கவலையே இல்லை, ஏன்னா அவர் வந்து சமாளிச்சுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இங்கே இவன் இட்டாச்சு பார்க்கறது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ எனக்கு என்னன்னா 3 years ஆயிடுச்சு, நரோட்டோவே வந்துட்டான், அந்த சாசுகே இன்னும் வரலை. இட்டாச்சு தேடியோ எதுக்கும் இன்னும் வரவே இல்லை. அவன் இந்த சைடே பார்க்கவே முடியலையா. ஒருவேளை இந்த ஃபைட் அப்பா வந்தா எப்படி இருக்கும்னு தோணுது எனக்கு. அப்படி போறியா, நடக்குமான்னு தெரியல. முதல்ல அவன் உரைச்சி மாதிரி என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. நம்ம ஃபஸ்ட்டு இந்த நருட்டோ ஸ்டார்டிங்கில் சாஸ்கே ஒரு இன்ட்ரோ மாதிரி காமிச்சாங்க. ஸோ அந்த ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி டைமில் எங்கன்னா வருவானோ என்னமோ தெரியல. இப்போதைக்கு அங்கே அவனுக்கு என்ன ட்ரைனிங் போயிட்டு இருக்கா, இல்லை அவன் எதனா பண்ணி வச்சிருக்கானான்றது என்னன்னு தெரியாதுல்ல. ஏன்னா அவன் எப்படியும் ஒரு கண்காணிப்பாக தான் இருப்பான், நடக்குது தெரிஞ்சுட்டே தான் இருப்பான். ஒருவேளை இட்டாச்சு வெளியே வந்துட்டான்றது தெரிஞ்சா கூட அவன் வந்து இதை பண்ணால் கூட பண்ணலாம், இருக்கலாம். பார்ப்போம், எப்படின்னா போகலாம் இல்லையா. கரெக்டு தான். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.